களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். ஆசான் போகர் ரசவாத குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து சித்த மருத்துவ உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நான் மரபு வழி சித்த மருத்துவர் ஹீலர் பழனிசாமி பேசுகிறேன். அரியலூர் மாவட்டம் இலந்தைக்குடம் கிராமத்திலிருந்து நான் பேசுகிறேன். பல வருடங்களாக பாரம்பரிய மருத்துவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு வர்றேன். பன்னெடுங்காலமாக சித்தர்களால் வெளிப்படுத்தப்பட்டு இன்றளவும் மரபு வழியில் அதை மருத்துவமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மரபு வழி மருத்துவர்களுக்கு தமிழ்நாட்டில் உரிய அங்கீகாரம் வேண்டும். அவர்களுடைய மருந்துகளை சரியான அங்கீகாரத்தோடு மக்களுக்கு கொடுக்கணும். அவர்கள் மருத்துவம் செய்வதில் எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு நம்ம செயல்பட்டுக்கிட்டு வர்றோம். கடந்த 50 வருடங்களாக தமிழ்நாட்டில் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் என்ன, அவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன, அந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியாமல் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறத ஒரு புத்தகமே போடலாம், அவ்வளோ இருக்குது கடந்த காலங்களில். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு பொன்னான காலம். வள்ளலார் காலத்தில் கூட சித்த மருத்துவம் சார்ந்த எல்லா நூல்களும் ஒரு மனிதரிடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. முழுமையாக சித்த மருத்துவம் என்ன சொல்லுது, சித்த மருத்துவம் என்ற கோட்பாடு எப்படியெல்லாம் மனிதர்களை அணுகி மருத்துவம் செய்யலாம் என்ற நிலையை வள்ளலார் காலத்தில் கூட ஒருவர் கற்று வைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு சித்தர் நூல்கள் எல்லாம் ஒன்றாக்கப்பட்டு ஒரு தொகுப்பாக்கப்பட்டு அதெல்லாம் ஆய்வு செஞ்சு மருத்துவ கல்லூரிகள், சித்த மருத்துவ கல்லூரிகள் அமைத்து அதன் வழியாக இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா இதை விட அற்புதமான காலம் வேற எதுவுமே கிடையாது. உலக நாடுகளையே சிந்தித்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சித்தர்கள் சொல்லிட்டு போன கலைகளை எல்லாம் அங்கீகரித்து தொகுத்து அதற்கென்று கல்லூரிகள் நிறுவி நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மருத்துவம் சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணை விட மகத்தான மண் வேற எதுவுமே கிடையாது. பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் எங்கே கைவிடப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டால் வள்ளலார் காலம் தொட்டு அதற்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லா மருத்துவமும் சிறப்பாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பில்லை. ஏதோ ஞானிகள் வழியாக சித்தர் வழியாக ஒரு மருத்துவம் இரு மருத்துவம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சில மருத்துவங்களை சிறப்பாக செய்வதற்கான அறிவு அவர்களிடம் இருந்தது. தமிழ்நாடு முழுக்க அவற்றையெல்லாம் சேகரித்து ஒரு கல்லூரி பாடநூலாக மாற்றி கொண்டார்கள். சில ஆசான்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அந்த கலையை கடத்தி கொடுத்துருக்குறாங்க. இந்த கல்லூரி தொடங்கப்பட்ட காலம் முதல் அன்னைக்கு இருந்த பாரம்பரிய மரபுவழி மருத்துவர்களுக்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கிட்டு அதன் பிறகு இனிமேல் நீங்கள் கல்லூரியில் படித்து தான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த கலையை வளர்க்க விடாமல் அவங்க எங்கே கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே 50 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் சித்த மருத்துவத்தை மரபு வழியாகவும் கல்லூரி வழியாகவும் கற்பதற்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. மரபு வழியாக இனி கற்கவே கூடாது அப்படிங்கிற முடிவு எப்படி கொண்டு வரப்பட்டது? நவீன அறிவியலோடு சித்த மருத்துவத்தை இணைத்து படிக்கும்போது நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இன்னைக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாடு முழுக்க? ஒரே ஒரு சித்த மருத்துவர் நினைச்சா தமிழ்நாட்டில் எவ்வளோ வீரியமாக செயல்பட முடியும்? நடக்குதா? இன்னைக்கு தாவரங்கள், மூலிகைகள், விலங்குகள், உலோகங்கள் இதில் இருக்கிற மருத்துவ குணத்தை மனிதனுக்கு பயன்படுத்துகிற அறிவு பாரம்பரிய மருத்துவர்களை தாண்டி யாருக்கு இருக்கு? இன்னைக்கு இந்த தொற்று நோய் காலங்களிலெல்லாம் நாம் பட்ட துன்பம் அதிகம். உலகத்துக்கே சென்று சேர வேண்டிய சித்த மருத்துவ முறைகளை ஒடுக்கிவிட்டு பாரம்பரிய மருத்துவர்கள் எல்லாம் காயடிச்சு விட்டு மருத்துவமே இல்லாத ஒரு மண்ணில் நம்ம பிறந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த நவீன சித்த மருத்துவர்கள் அவங்க வரலாறு ஆய்வு செய்கிறாங்கல்ல, இந்த அறிவு பாரம்பரிய மருத்துவர்களிடமிருந்து தான் எங்களுக்கு வந்தது, அவர்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, அவர்களையும் பாதுகாக்கணும், அவர்களை கலட்டி விடுறதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க நின்றுக்கணும்ல. இந்த நவீன காலத்திலையும் நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் ஊடகங்களில் தோன்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதையும் நோய்களை குணப்படுத்திய சான்றுகளை முன்வைக்கிறதையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில்
நிறைய பாரம்பரிய மருத்துவ சங்கங்கள் இருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு கூட இந்திய பாரம்பரிய மருத்துவ சங்கம் திருச்சி திருவானைக்காவலில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி இருந்தாங்க. தங்களுக்கான உரிமை வேண்டும்னு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அந்த கொரோனா காலங்களில் எனக்கு ஏற்பட்ட ஒரு மன துன்பத்துக்கு மருந்து போட்ட மாதிரி இருந்தது. பாரம்பரிய மருத்துவ சங்கத்தினரிடம் ஒற்றுமை வேணும். ஒற்றுமையாக நின்று அரசாங்கத்தினுடைய கதவுகளை தட்டினோம்னா நமக்கான உரிமைகளை பெறுவது ரொம்ப ரொம்ப எளிமை. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு எழுச்சியை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அதெல்லாம் எனக்கு நீண்ட நாள் கனவு. இப்படியெல்லாம் ஒரு எழுச்சி வராதா? நம்ம எங்கிருந்து பாரம்பரிய மருத்துவர்களை ஒன்று திரட்டுறது? உலகத்திலேயே தலை சிறந்த மனிதர்கள் அப்படின்னா சித்தர்கள் தான். அவர்கள் கொடுத்துட்டு போன மருத்துவத்தை நம்ம பின்பற்றி மக்களுக்கு நோய் தீர்க்கக்கூடிய பிணி தீர்க்கக்கூடிய செயல்களை செஞ்சு வர்றோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி அந்த சித்தர்களுடைய ஆற்றல் இருக்கு. இன்றைக்கும் இளைய தலைமுறைகள் தற்சார்பு வாழ்க்கை வாழ்கின்றவர்கள், இயற்கை வேளாண்மை செய்கின்றவர்கள், மரபு வழி மருத்துவர்களை அணுகி அவர்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நமக்கான நிலைமையே இப்படி இருக்கும்போது இந்த அறிவை எப்படி கடத்த முடியும்? ஒவ்வொரு பாரம்பரிய மருத்துவர்களும் இன்னும் நம்மளை செழுமைப்படுத்திக்கணும். மொத்தமாக இந்திய வரலாறு, உலக மருத்துவ வரலாறு, அதில் சித்தர்கள் எங்கே இருக்காங்க, சித்தர்களுடைய உண்மையான வரலாறு, அவர்கள் பாடல்களில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிக தெளிவான விளக்கங்கள், இதோடு நம்ம அணுகும்போது, மக்கள் அணுகும்போது மக்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை வரும். மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இவ்வளோ தூரம் கூட பாரம்பரிய மருத்துவர்களுடைய வண்டி ஓடாது. இவ்வளோ காலம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா அது மக்கள் கொடுத்த ஆதரவு தான். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க சித்தர்கள் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சித்தர்களின் பேரன்பினால் விளைந்த மருத்துவம் தமிழ் மக்களுக்கு எல்லா வகையிலையும் சென்று சேர வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்தோடு செயல்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் சித்த மருத்துவ கருத்தரங்கம் நடத்தி வருகிறேன். அந்த கருத்தரங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தினுடைய வரலாறு, அது எப்படியெல்லாம் ஒவ்வொரு காலங்களிலும் இருந்து வந்திருக்கு, மருந்து செய்கின்ற முறைகள், மருந்து செய்கின்ற முறையில் இருக்கிற நுட்பங்களை தான் அங்கே நம்ம பேசுவோம். மருந்து செய்கிற பயிற்சி இருக்காது, சித்த மருத்துவ கருத்தரங்கம் மட்டும்தான் அது. அப்போ அந்த நம்ம மருத்துவம் நம்ம கைக்கு எப்படி சேர்ந்துருக்குங்கிற வரலாறு, அதில் இருக்கிற மருந்து செய்கிற நுட்பம், அதில் இருக்கிற அறிவியல், இது போன்ற விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப நமக்கு புதுப்பிச்சு நம்ம காதில் வாங்கிக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் அது. சென்ற ஆண்டு கருத்தரங்கத்தினுடைய காணொளிகள் நான் பகிர்கிறேன். அப்போ அதில் பல கோணங்களில் நம்ம ஆளுமைகளை அழைத்து நம்ம அங்கே பேச வச்சுருக்கிறோம். வரலாற்று ஆய்வாளர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், ஓலைச்சுவடி ஆய்வாளர்கள், தமிழ் நெறியில் இருக்கக்கூடிய இறையியலாளர்கள், இப்படி பல கோணங்களில் நம்ம அந்த கருத்தரங்கத்தை நிகழ்த்துவது உண்டு. அதே போல் ஜூன் 21 ஒரு கருத்தரங்கு நிகழ இருக்கு. அந்த கருத்தரங்கம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த கருத்தரங்குக்கு உங்களுடைய இருப்பை நீங்கள் அங்கு பதிவு செய்யணும்னு விருப்பத்தோட எல்லாரையும் நான் அழைக்கிறேன். இறைவனுடைய அருளால் இந்த கருத்தரங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நவீன மருத்துவத்தின் வரலாறு. இன்னைக்கு அலோபதின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆங்கில மருத்துவம் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது. ஏன்னா அது ஒற்றை மருத்துவ திணிப்பு உலகம் முழுக்க இருக்குது. அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அலோபதி பரவி இருக்குன்னு இல்லை. கிரேக்கத்திலிருந்து உற்பத்தியான ஒரு நாட்டு மருத்துவம் தான் இந்த ஆங்கில மருத்துவம். இது இன்னைக்கு உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தி ஒற்றை மருத்துவ திணிப்பு என்ற நிலையில் இருக்குது. அப்போ இதனுடைய வரலாறு எப்படி அப்படிங்கிறத ஒருவர் பேசுவதற்காக வர்றார். இன்று பலராலும் அறியப்பட்ட ஒரு வரலாற்று ஆய்வாளர் திரு மன்னர் மன்னன் அவர்கள் இந்த தலைப்பில் பேசுகிறார். குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு சித்த மருத்துவம் பற்றிய அறிவை கொடுக்குற அவசியத்தில் இருக்கிறோம் நம்ம. ஆனால் இளைய தலைமுறையினுடைய வேலைகள் இருக்குல்ல, எப்போதுமே கணினியிலே அமர்ந்து வேலை செய்கிறது. இன்னைக்கு ஃபிசிக்கல் ஒர்க்கு அதிகமாக இல்லை, உடல் உழைப்பு இல்லை. அப்போ உடல் உழைப்பு இல்லைன்னா என்னென்ன நோய்கள் வருங்கிறது பாரம்பரிய மருத்துவர்களுக்கு தெரியும். இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஒழுங்கான மருத்துவம் கிடைக்காம
மண்டை சூடாகி நரம்பு சூடு வந்து செரிமானத்தில் சிக்கல் ஏற்பட்டு ஆண்மையில் சிக்கல் ஏற்பட்டு இப்படி முதுகு வலி உடல் வலிகள் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க வேற ஒரு மருத்துவ முறையை நாடுறத பார்க்கவே முடியல. இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற பாரம்பரிய மருத்துவர்கள் இளைஞர்களை அணுகி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கான தீர்வுகள்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தரங்கு. ரெண்டாவதாக, சித்த மருத்துவத்தின் மீது எப்போதுமே ஆர்வம் கொண்ட தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய திரு பாரிசாலன் அவர்கள் சித்த மருத்துவத்தின் ஒடுக்குமுறைகள் என்ற தலைப்பில் அவர் பேசுகிறார். எனக்கு தெரிஞ்சு அரசியலில் இருக்கின்ற ஒரு இளைஞர் சித்த மருத்துவத்தை இவ்வளோ தூரம் ஆதரித்து பேசி நான் பார்த்ததில்லை. அவரு அடிக்கடி அதை ஆதரித்து பேசுவார். அதனால் அந்த கருத்தரங்கத்துக்கு அவரையும் நம்ம அழைக்கிறோம். சித்த மருத்துவத்தில் இருக்கிற நிறைகளையும் குறைகளையும் மிக அழகாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு அறிவு பெற்றவர். அதனால் அவரை நம்ம அழைக்கிறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா திரு மணியரசன் அவர்களை நம்ம பேச கூப்பிட்ருக்கோம். தமிழ் தேசியமும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பில் அவர் பேசுகிறார். இன்றைக்கி ஆயுர்வேத மருத்துவம் முழுசாக முழுங்கிருச்சு சித்த மருத்துவத்தை. ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை வேர்களை வரைக்கும் அது அழிச்சிக்கிட்டு இருக்குது. இப்படி பல தாக்குதல்கள் சித்த மருத்துவத்துக்கு உண்டு. ஒரு பக்கம் நவீன மருத்துவம், இன்னொரு பக்கம் ஆயுர்வேத மருத்துவம், இப்படி பன்முனை தாக்குதல்களை சித்த மருத்துவம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு ஐயா மணியரசன் ஐயா வர்றாங்க. பாரம்பரிய மருத்துவர்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குதான்னு தெரியல. எல்லாமே என்னுடைய விருப்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை அறிவுரைன்னு எடுத்துக்க வேண்டாம். சித்த மருத்துவத்தை யாரெல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழர் வரலாற்றின் மீது விருப்பம் கொண்டவர்கள், தமிழர் அரசியலின் மீது விருப்பம் கொண்டவர்கள், தமிழர் கலைகளின் மீது விருப்பம் கொண்டவர்கள், இந்த சிந்தனைகளில் இருப்பவர்கள் சித்த மருத்துவத்தையும் விரும்புகிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுக்க சித்த மருத்துவ பாரம்பரியம்தான் பரவி இருந்தது அப்படிங்கிறது தான் வரலாறு. அதற்கு நடுவில் வைதீகம், சமணம், புத்தம், தெலுங்கருடைய ஆட்சி, வெள்ளக்கார ஆட்சி இதெல்லாம் உள்ள பூந்து சித்தருடைய மரபு அறிவியலை கெடுத்திருக்கு. மணி பிரவாள நடை தமிழில் கலந்தது போல சித்த மருத்துவத்தில் சமஸ்கிருதம் அதிகமான கலப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் கலைந்து தமிழ் சித்தர்கள் நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதை அப்படியே சிறப்பான செய்யறதுக்கு ஆர்வம் உடையவர்கள் இந்த கருத்தரங்கத்தில் வந்து அவசியம் கலந்துக்கணும். குறைவான நேரம் எடுத்துக்கொண்டு நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுனால வேக வேகமாக பேசிட்டேன். இந்த பதிவை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் எல்லாருமே கேட்கணும். தமிழ் மீதும் தமிழர் வரலாற்றின் மீதும் தமிழர் கலைகளின் மீதும் அக்கறை கொள்கின்ற மனிதர்கள் சித்த மருத்துவத்தையும் நேசிக்கிறார்கள். இதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. இந்த கருத்தரங்கு நானும் என்னை ஆதரிக்கக்கூடிய சில மனிதர்களும் அவங்களுடைய ஒத்துழைப்பினால் இந்த நிகழ்வு வந்து நடக்க இருக்குது. இதில் எல்லா பாரம்பரிய மருத்துவர்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான விருப்பம். அதனால் அந்த கருத்தரங்கத்தில் உள் நுழைவு வந்து ஒரு 100 பேர் தான் அந்த மண்டபம் வந்து கொள்ளளவு. அதனால் முன்பதிவு வந்து என்னுடைய நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பதிவை வந்து வருகை பதிவை உறுதி செய்யுங்க. மதிய உணவு ஏற்பாடும் இருக்குது. மதியத்துக்கு மேலே புறப்படலாம். கலந்துரையாடல் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இருக்கலாம், இல்லைன்னா புறப்படலாம். ஒரு நாள் நீங்கள் பார்க்கின்ற வேலைக்காக ஒரு நாள் ஒதுக்கி சென்னைக்கு வாங்க. இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வது அவசியம். சித்தர்களுடைய அறிவையும் அவர்கள் கொடுத்துட்டு போன மருத்துவத்தையும் பயன்படுத்தி மக்களுடைய நோய் தீர்க்கின்ற பிணி தீர்க்கின்ற பணியில் இருக்கிற பாரம்பரிய மரபு வழிபட்ட மருத்துவர்கள் எல்லோரையும் வந்து நான் மனப்பூர்வமாக மதிக்கிறேன். நிறைய ஆசான் பெருமக்கள் இதில் இருக்கிறீங்க. உங்களுடைய பணிகளால் பலருடைய துன்பம் தீர்ந்திருக்கிறது. சித்த மருத்துவ உறவுகள் எனக்கு புதிதாக நிறைய உறவுகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.
எல்லாரையும் மகிழ்ச்சியோட அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களையும் சித்த மருத்துவத்தின் மீது ஈடுபாடு இருக்கிறவர்களையும் நீங்கள் அழைச்சிக்கிட்டு வரணும். உணவு ஏற்பாடு இருக்கிறதுனால முன்பதிவு செய்யப்பட்ட 100 பேருக்கு தான் அனுமதி. அதனால் தயவு கூர்ந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா மருத்துவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பதிவை நாங்கள் நிறைவு செஞ்சுக்குவோம். அந்த கருத்தரங்கம் எல்லா வகைகளிலும் உங்களுக்கு மனநிறைவை தரும் என்பதில் ஐயமில்லை. அப்படி ஒரு மனநிறைவான அனுபவத்தையும் நல்ல உறவுகளுடைய அறிமுகத்தையும் பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி. இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.